ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவானி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு கூலர் வந்திருக்கு. கூலருக்கு மோட்டர் பிரச்சனைலாம் தண்ணி இழுக்கும் பார்த்தீங்களா, அதான் புதுசு போட்டிருக்கோம். அது எந்த ஜாமான் நாங்கள் கழட்டினோம் அதை காட்டுறோம். இப்படி எதை போட்டோம் அதையும் காட்டுறோம். இருங்க, இது வந்து இப்படி தண்ணி இழுக்கும் தெரியுமா. இது வந்து 2 டைப் கூலர் இருக்குது. ஒன்று வந்து தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுறது, ஒன்று இதெல்லாம் வந்து இந்த ப்ளூ கலர் பக்கத்து மிக்சர் பக்கத்தில் இருக்காது சாதா, அதாவது தண்ணி வேண்டாம். தண்ணியில் கஸ்டமருக்கு இது ஒன்று கழட்டியாச்சு. இப்போ நாங்கள் புதுசு இது போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பாக்ஸ் தான், இதோட கழட்டி போட்டிருக்கு. ஃபேனு, டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் வந்து வைக்க இடம் கிடக்கும். இப்போ ஒரே கூலராக வருது பார்த்தீங்களா. கடையில் வைக்கிறதுக்கு இடையில கடை சின்ன கடை பார்த்தீங்களா, செட் பண்ணி வச்சுருக்கு. இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணணும், இந்த ஃபேன் ரிப்பேர் பண்ணணும். அவங்க ஃபேனை போட்டுட்டு ஏதோ வெளியே போயிருக்காங்க. அந்த நேரம் கரண்ட் இல்லாமல் இருந்தால் அவங்க ஆஃப் பண்ண மறந்துருக்காங்க. ஓடி 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 உள்ள மோட்ரு ஃபுல்லாகவே அது ஸ்பாயில் ஆகிட்டு, இதை கழட்டியாச்சு, இதை மாட்டியாச்சு. கூலர் இல்லாமல் இடத்த பயங்கரமாக அடைச்சிடுது. வேலை படம் அதில் கொஞ்சம் கூடுதல் உண்டு. குனிஞ்சி நிமிர்ந்து நெளிஞ்சி எடுக்கணும். இப்போ இந்த ஒரு ஃபேன் வந்துருக்கு. இது ஒரு மேடம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு வந்து சீலிங் ஃபேனில் வந்து டைமே எடுக்காது, டக்கு 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 முடியும். ஆனால் டேபிள் ஃபேனில் நல்லா டைம் எடுக்கும். அது மாதிரி கூலரில் நல்லா டைம் எடுக்கும். எங்களுக்கு இன்றைக்கில கணக்கெலாம் எழுதியாச்சு. இன்னும் போனி ஆகலை. நேற்று கூகுளில் 600 இருக்குது. செலவு ஒன்றும் ஆகலை, வருமானம் ஒன்றும் வரல. சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டாச்சு. நிறைய பூ கிடச்சிது, போட்டு நல்லா சூப்பராக கும்பிட்டாச்சு. நீங்களாம் சாமி கும்பிட்டாச்சா? இதுதான் நாங்கள் புதுசு செட் பண்ண போகிறோம். இந்த மோட்டர் தான் தண்ணி இழுத்து கொடுக்குற மோட்டார். இந்த மிக்சர் ஜாரோட பார்ட்ஸு கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். 15-20 நாள் ஆகிட்டு கஸ்டமர் ஃபோன் தினம் கால் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே பார்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. லோக்கல் ஜாமான்லாம் உடனே கிடச்சிருது. கொஞ்சம் விலை கூடின பொருள் அந்த மாதிரி கொஞ்சம் கடை தேடி தேடி போக வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு மும்பையில் எல்லாம் கல்யாண சீசன் பார்த்திங்களா, எல்லாருமே ஊரை பார்த்து பார்த்து ஓடுறாங்க. இந்த கூலரோட ஃபுட்டெல்லாம் பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் தூசி கட்டணும், மக்கின மாதிரி ஆகிட்டு. இது இருந்தால் தான் இந்த தண்ணி இதில் பட்டு பட்டு இந்த கூலிங் காற்று வரும். அட்டை இது ஹிந்தியில் வந்து புட்டா சொல்லுவாங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு காட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு சவுண்டு கட்டுறாங்க. மோட்ரு ஸ்டார்ட். ப்ளூன் இருக்குது, வேலை நல்லா சூப்பராக பண்ணும். அது இந்த பைப்பில் இப்படி கனெக்ட் பண்ணணும். அது வந்து ஃபினிஷிங் இல்லை, அது கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இப்படி கோந்து போன மாதிரி இருக்க, கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பேக்கிங் இருக்கும், இந்த அடாப்டர் பேக்கிங் போடணும். இதில் இப்போ இவர் எடுத்திருக்காரே தூசி, அவ்வளோ தூசி எடுத்தார். நான் அந்த நேரம் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூசி குப்பைன்னு சொன்னால் நம்ம சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூசி குப்பை பார்த்தா நம்ம வந்து வேலை பார்க்க முடியாது, வருமானம் வராது. வேலை எந்த வேலையாக இருந்தால் என்ன, இந்த டஸ்ட்லாம் படுமா. இவர் சட்டெல்லாம் சில நேரத்துக்கு துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். துணியெல்லாம் நாங்கள் மிஷினில் போடவே மாட்டோம். மிஷினில் போட்டு அழுக்கு போகாது. நைட்லேயே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ட்ரெஸ்ஸை போட்டு ராவும். மோட்ரு பாருங்கள், இதில் உள்ள இறக்கியாச்சு பாருங்கள். டேப் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்காரு. டேப் போட்டு என் கையில் ஒன்று கொடுத்துட்டாரு, அவர் கையில் 3 வச்சுருக்காரு. கனெக்ஷன் கொடுத்துட்டு டேப் போட்டுனா கரண்ட் பாஸ் ஆகாதுல்ல, அதனால நிறைய டேப் போட்டு ஓட்டுவார். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் ஊர்லலாம் வெயில் அடிக்கியா என்ன? இங்கெல்லாம் வெயில் கொளுத்துது. என் கடை ப்ளூண்டு கடைக்கு மேலே ஒரு ஃபோன் வருது. இங்கே ஒரு கூலர் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. என் ட்ரெஸ் இப்படி ஆடுது பாருங்க. கூலர் ஓடிக்கிட்டு இருக்குது, அப்போ தான் நிற்க முடியுது. மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு, புது மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு, பழைய மோட்ரு ஸ்டார்ட் ஆகிட்டு. கஸ்டமரை செய்யறது பெருசில், அவங்க ஒன்று புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. 2 நாளில் ஓட்டிட்டு திருப்பி கொண்டாந்துடுறாங்க. திருப்பி நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது செஞ்சு. இந்த டேப்பு வெட்டினதில் இவ்வளோ வேஸ்ட் ஆகிட்டு இருந்தாலும் அதில் ஒட்டி வைப்பேன். அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பிளேடு போன வாரமும் கஸ்டமர் கேட்டார், அவங்களுக்கு உடஞ்சது. அந்த கஸ்டமர் வரவே இல்லை இன்னும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க பிளேடு கேட்டிருந்தாங்க. அந்த பிளேடு வாங்க வரவே இல்லை. கஸ்டமருக்கு உடஞ்சது பார்ட்ஸ் இங்கே இருக்குது, எப்போ வருவாங்க தெரில. இந்த குக்கருக்கு என்ன பிரச்சனை தெரில. ஒருத்தவங்க புது பாடி கேட்டிருந்தாங்க. மோட்ரு அவங்க பழைய மிக்சர் உடஞ்சிட்டு, மோட்ரு நல்லா இருக்குது, பாடி மட்டும் சேஞ்ச் பண்ணணும். நம்ம கூலர் ரெடி, கஸ்டமரும் பிறப்பிட்டாச்சு. சைக்கிளில் எப்படி வச்சு கொண்டு போகிற தெரியலையே. சரி எப்படியோ கொண்டு போட்டு. இவர் வந்து ஆக்கருக்காரு, எப்போவுமே எங்கள்கிட்ட வந்து ஆக்கர் இவர் தான் எடுத்துகிட்டு போவார். குடிக்கிற வெறுக்கு தங்கம் தண்ணி குடிச்சு முடியல. ஒருபாலி தண்ணியை என்னென்னு கூலரில் ஊற்றிட்டாரு. அப்புறம் தண்ணி செலவுக்குள்ள கொண்டாந்து தர மாட்டார். நான் கொஞ்சம் சக்குன்னு கூலர் மேலே உட்காந்துட்டு அந்த அளவு வேர்த்து என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மணி 12:45 ஆகிட்டு. நான் அந்தான்னு பேசி இப்போ வாங்க சாப்பிட்லாம். நீங்களாம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லியும்
சட்னி கொஞ்சம் தண்ணியாக வச்சு கட்டியாக வச்சுன்னா என்னதோ தொட்டு சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கிறத கொஞ்சம் கொண்டாந்துட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம தெய்வத்தை நினச்சி கொஞ்சம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் என் தங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவோம். நாங்கள் சாப்பிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். கடவுள் எல்லாரையும் நல்லா வைப்பார். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை, see you.